कराग्रवस्ते लक्ष्मीः करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दः பிரபாத் கரதர்ஷனம். ப்ரேயர் முடிச்சாச்சு, கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்டிங்கில் 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை சொல்லியிருந்தீங்க. அதை தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பாஸ்ட் டென்ஸு, இறந்த காலம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஆ எழுதியிருந்தீங்க இல்லையா, ஆ எழுதியிருந்தீங்க இல்லையா, அதாவது ஆக்ஷன் வேர்டு. ஆ கூட யா, பாருங்கள், இந்த யா போட்டு கால் வாங்கினா ஆயா, வந்துட்டான். சரிங்களா? ஆயா அப்படின்னா வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு லெட்டர் வேர்டு இருந்தால் இது ஒன் லெட்டர் வேர்டு, அப்போ யா சேர்த்திக்கணும். அது கூட ஆயா அப்படின்னு சொல்லி யா தான் வரும். ஆயா அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது நம்ம எழுதியிருந்தோம், என்ன எழுதியிருந்தோம், ஆக்கப்புறம் ஜா எழுதியிருந்தோம். ஜாயான்னு வராது, இது எப்படி வரும் அப்படின்னா கயா. கயா, ஜாக்கு மட்டும் கா வரும், ஜயா, கயா. ஓகேங்களா? இது போயிட்டான். ஓகேங்களா? ஜாகயா, போயிட்டான். அடுத்தது லிக்கு. பாருங்கள், இப்போ இது 2 லெட்டர் வேர்டு, லிக்கு. 2 லெட்டர் வேர்டு லிக்கு. அப்போ என்ன வரும்னா, லிக்கு கூட ஆ சேர்த்துனா லிக்கா, லிக்கா. சரிங்களா? லிக்கா. அடுத்தது பட்டு, படா. ஓகேங்களா? பட்டு, படா. தேக்கு, தேகா. அவ்வளோதான், பார்த்தான். புரியுதுங்களா? இப்போ ஆயா, கயா, லிகா, படா, தேகா, பார்த்தான், எழுதினான், சாப்பிட்டான். காயா, சாப்பிட்டான். இப்போ கா ஒரு எழுத்து வேர்டு, அப்போ கா கூட யா சேர்த்துறோம். காயா, சாப்பிட்டான். ஓகேங்களா? ஓகே. இப்போது பாஸ்ட் டென்ஸில் நான் சாப்பிட்டேன். ஓகேங்களா? நீ சாப்பிட்ட, அந்த மாதிரிக்கு நான்கு என்ன, மெய்ம். ஓகேங்களா? மெய்ம். இப்போ மெய்ம் கூட பாருங்கள், மெய்ம் காயா, மெய்ம் காயா, நான் சாப்பிட்டேன். சரிங்களா? இது நீங்கள் இப்படி பார்க்கும்போது கரெக்டாக மெய்ம் கூட காயா சேர்த்துனா சாப்பிட்டேன், நான் அப்புறம் சாப்பிட்டேன், இப்படி தான் வரும் நீங்கள் நினைப்பீங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்ம் கூட இங்கே என்ன சேர்த்தணும், பாஸ்ட் டென்ஸில் நே சேர்த்தணும். மெய்ம் நே காயா, நான் சாப்பிட்டேன். அதேமாரி தும் காயா இல்லை, நீ சாப்பிட்டாய். தும் காயா, நீ சாப்பிட்டாய் இல்லை, தும் நே காயா, நீ சாப்பிட்டாய். நே இறந்த கால விகுதி. சரிங்களா? இறந்த காலத்துக்கு பயன்படுத்துறது. இப்போ ஏன் நே சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் நான் சொல்கிறேன், கேட்டிங்கன்னா, அதாவது எதை யாரை அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்கணும். எதை யாரை, 2 கொஸ்டின். நம்ம ஒரு சென்டென்ஸுக்கு 2 கொஸ்டின் கேட்குறோம். எதை யாரை அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்குறோம். 2 கொஸ்டின் கேட்குறோம், 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடச்சிச்சின்னு வைங்க, அப்போது நே சேர்த்துறோம். சரிங்களா? ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா நே சேர்த்துறோம். சப்போஸ் ஆன்சர் கிடைக்கல, ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் கிடைக்குது, நான் இப்போ உதாரணத்தை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். 1க்கு ஆன்சர் கிடச்சிச்சினாலும் நே போடணும், 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடச்சிச்சினாலும் நே போடணும். 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இல்லை அப்படின்னா அது இறந்த காலத்தில் வராது, வேறு ஃப்யூச்சரு, ப்ரெசண்ட்டு அதில் வந்துடும், அப்படி வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ மெய்ம் நே காயா, நான் சாப்பிட்டேன்.
தும்னே காயா நீ சாப்பிட்டாய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புரியும். மெய்ம்னே காயா நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதுக்கு 2 கொஸ்டின் கேட்கணும். எதை, யாரை 2 கொஸ்டின் கேளுங்க. எதை சாப்பிட்டாய்? யாரை சாப்பிட்டாய்? புரியுதுங்களா? அப்போ எதை சாப்பிட்டாய்? நான் சாதம் சாப்பிட்டேன். நான் கஞ்சி குடித்தேன். நான் பிரெட்டு சாப்பிட்டேன். ஆம்லெட் சாப்பிட்டேன். அப்போ ஆன்சர் வருதுங்களா? அப்போ மெய்ம்னே காயா. இறந்த காலத்தில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. காயானா சாப்பிட்டேன். எதை சாப்பிட்டாய்? யாரை சாப்பிட்டாய்? எதை சாப்பிட்டாய்ங்கிறதுக்கு முட்டை சாப்பிட்டேன். அப்படி ஆன்சர் வருது இல்லைங்களா? இப்போ யாரை சாப்பிட்டாய் அதுக்கு ஆன்சர் வருமா? யாரை சாப்பிட்டாய் அது கொஸ்டினே தப்பாக இருக்கும் நமக்கு இல்லைங்களா? அப்போ யாரை சாப்பிட்டாய்க்கு ஆன்சர் வரல. எதை சாப்பிட்டாய் அதுக்கு ஆன்சர் இருக்குது. நான் சாதம் சாப்பிட்டேன். நான் முட்டை சாப்பிட்டேன். மெய்ம்னே அண்டா காயா. அண்டானா எக்கு. நான் முட்டை சாப்பிட்டேன். நான் பழம் சாப்பிட்டேன். ஓகேங்களா? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தாலும் இந்த நே வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள். தும்னே காயா நீ சாப்பிட்டாய். தும் காயா அது கூட என்ன போட்டிருக்கோம்? நே போட்டிருக்கோம். நீ சாப்பிட்டாய். எதை சாப்பிட்டாய்? யாரை சாப்பிட்டாய்? அப்போ யாரை சாப்பிட்டாய்ங்கிறதுக்கு ஆன்சர் கிடையாது. எதை சாப்பிட்டாய் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்சர் வந்திருக்கு. ஒன்றுக்காவது ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே நே சேர்த்திட்டோம். இப்போ பாருங்கள். தேகா. தேகானா என்னது? பார்த்தேன். இப்போ இதுக்கு கொஸ்டின் கேளுங்க. எதை பார்த்தாய்? பார்த்தேன்னு வச்சுக்கலாம். நீ பார்த்தாய்னு வச்சுக்கலாம். எதை பார்த்தாய்? யாரை பார்த்தாய்? யாரை பார்த்தாய் வரும் இல்லைங்களா? எதை பார்த்தாய் வரும். அப்போ 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இதில் வருது. எதை பார்த்தாய்? யாரை பார்த்தாய்? சித்திர படம். சித்திர தேகா படத்தை பார்த்தேன். புரியுதுங்களா? படத்தை பார்த்தேன். சரி, நான் கட் பண்ணிவிட்டு போடுறேன். ஏன்னா லென்த் ஆயிடுச்சு வீடியோ.